பாக்கியா கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல ஒரு அராஜகமான விஷயங்கள்லாம் முன்னாடி பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த கல்யாணத்துக்கு இவங்க அப்பா இறந்ததுனால ஒரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பாவம் அப்போ தான் 12th முடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பே இல்லை, ஒரு சாய்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு எல்லாரும் மட்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள இதுதான் அவங்களோட இடம் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி விஷயங்களை கோபி, ஈஸ்வரி, செழியன், இனியா இந்த 4 பேருமே பண்ணியிருக்காங்க. இதை பலதரப்பட்ட வகைகளில் அவங்க பண்ணியிருந்தவங்க கூட ஒரு கட்டத்துக்கு மேலே எழிலுடைய சப்போர்ட், அப்புறம் கொஞ்சமாக அவங்க மாமனாரோட சப்போர்ட், ப்ளஸ் அவங்களுக்குன்ட்டு இருந்த சொந்தமான ஒரு வில் பவர், நம்ம இதாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்து இப்போ எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்களோட மொத்த வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு காரணமான கோபியை இவங்களுக்கு ஒரு நாள் கூட உண்மையாக இல்லாத இவங்க மேலே காதலே வச்சிருக்காத கோபிக்கு இப்போ கூட என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளை காப்பாற்றி நம்ம சோறாக்கி போடுவார், பிளாக் காஃபி கொடுப்பாங்க, பாக்கியான் தான் இருக்கும். தவிர மனசுல இருந்து ஒருத்தரை பிடிச்சி காதலாக வரலாம், அந்த காதல் இல்லவே இல்லை. இப்படி ஒருத்தரோட அவங்க ஏன் வாழணும் அப்படிங்கிறதையும் இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணுற ஈஸ்வரி, அதுக்கப்புறம் செழியன், இனியா எல்லாம் நம்ம அப்பா நமக்கு வேணும், நம்ம பிள்ளை நமக்கு வேணும், அவங்க ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, அம்மா சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நேராக போலீஸை கூப்பிட்டு இன்னும் அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கல, அவர் சரியாயிட்டாரு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, வீட்டை விட்டு ஒன்று போ, இல்லை அரெஸ்ட் ஆகிட்டு போ அப்படின்னு ஒரு மிரட்டை செய்யணும். நான் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஆன செலவையும் காசை கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னாச்சும் எழுதி வாங்கணும். பாக்கியா நீங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?